நாம் மாதம் ஒரு ஒழுக்கத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிகாலையிலே துயிலெழுதலை பற்றி சிந்தித்தோம். வழலை நீக்கி பல் துலக்கி வழலை எப்படி நீக்க வேண்டும் என்று சிந்தித்தோம். வெந்நீர் பருகுதலை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தோம். அதை இன்று நாம் நிறைவு செய்யப் போகிறோம். ஏன் பெருமான் வெந்நீரை வலியுறுத்துகிறார்ன்னு நம்ம துவக்கத்திலே பார்த்தோம். இந்த வெந்நீர் என்பது சூடு நிறைந்த ஒரு நீர். பெருமான் அருட்பால உரைநடையில உபதேச குறிப்புகள்ல இந்த வெந்நீருக்காகவே ஒரு அதிகாரம் போடுறார். 116வது அதிகாரம் திருவருட்பா உரைநடையிலே அது வெந்நீரை பற்றியே சொல்லுகிற அதிகாரம். அப்ப எவ்வளவு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்திருந்தால் பெருமான் அந்த உபதேச குறிப்பிலே அவர் அருளியதை அவங்க அன்பர்கள் குறிச்சு வச்சிருவாங்க. பெருமான் கைப்பட எழுதியதல்ல, இல்ல சில தவறெல்லாம் இருக்கும். இவர்கிட்ட சில தவறு இருக்கு. இந்த வெந்நீருடைய அந்த அதிகாரம் சில தவறுகள் போட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அது பெருமான் திருவாயில் வந்ததே அன்பர்கள் அவருடைய பக்குவத்துக்கு தந்தவர் போல் அறிந்து புரிந்து எழுதியிருக்கிறார். அது பெரும்பகுதி பெருமான் கருத்து தான் அது. அதனால இந்த புறப்புற அமுதத்தை பத்தி சொல்றார். புறப்புற அமுதம் என்றால் அக அமுதம், அகப்புற அமுதம், புற அமுதம், புறப்புற அமுதம். இந்த அண்டம் என்றால் நம் உடலுக்கு வெளியே இருக்கிற பகுதிக்கு அண்டம் என்று பெயர். அந்த அண்டத்திலே மிதந்து கொண்டிருக்கிற நம் உடல் பிண்டம் என்று பெயர். அப்போ அக அமுதம் எது, அகப்புற அமுதம் எது, புற அமுதம் எது, புறப்புற அமுதம் சொல்றாரு. அண்டத்திற்கு எது அது போல 4 இடங்களிலே அமுதங்கள் இருக்கின்றது. உள்ளே, அதற்கு வெளியே, வெளியே, அதற்கு வெளியே. இப்படி சொல்றார். அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். அதுபோல 4வது நிலையிலே அமுதம் அண்டத்திற்கு எது என்று கேட்டால் மழை என்று சொல்வார். பிண்டத்திற்கு வேறு என்று சொல்ல அதை நம்ம சிந்திக்க வேண்டாம் இப்பொழுது. சிந்தனை மாறிவிடும். ஆகவே அண்டத்தினுடைய புறப்புற அமுதம் மழை. மழை என்பது அமுதமாக சொல்ல. அதுதான் வான் சிறப்பு என்று கடவுள் வாழ்த்துக்கு அடுத்த அதிகமா 2வது அதிகாரமா பாடுறார் வள்ளுவர். கடவுளுக்கு அடுத்த நிலை இருப்பது இந்த மழை. இந்த மழை நின்று கொள்ளாவிட்டால் என்றோ இந்த உலகம் பாலைவனமாக மாறி உயிர்கள் எல்லாம் இறந்து போயிருக்கும். நீரின்றி அமையாத உலகம்னு சொல்றார் பாருங்க வள்ளுவர். நீர் இல்லாம உலகம் அமைய முடியும்னா முடியாது. அதற்கு ஆதாரமாக இருப்பது இந்த மழைதான். அதான் பெருமான் சொல்றாரு. இந்த மழை அமுதம்ங்கிறார். நமது அன்பர் ஒருவர் செல்லுமையா இருக்கார். அவரு பல காலம் மழை நீரே வரும் ஆண்டு முழுதும் சேமித்து குடிக்கிறார். இப்ப அறநிலையத்திலேயே இந்த அமைப்பை ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த புறப்புறமுதாய மழையை நாங்கள் சேமித்து வைத்திருக்கிறோம். ஆனா பெருமான் ஒரு கருத்து சொல்றார். அந்த மழையை நேராக பருகலாம். அது அண்டத்தினுடைய சூடு முழுதும் தன்னகத்திலே பெற்றுள்ளது. அதுல அப்புறம் என்ன செய்யறோங்க? ஆண்டு முழுதும் தேர்வதற்காக ஒரு கான்கிரீட் டேங்க்ல சேமித்து வைக்கிறோம். அறநிலையத்துல. அப்ப என்ன செய்யணும்னா, அது புறப்பொருள் சம்மந்தப்படுது. சிமெண்ட், கான்கிரீட்லாம் சேருவதாலே குளிர்ச்சி அடைஞ்சு போகுது. அது அமுதம் தான். ஆனால் பிற சேர்க்கையினாலே சில செயற்கைகள் நீரினுடைய தன்மை கூட்டும். சில செயற்கைகள் நீருடைய தன்மையை குறைக்கும். இப்போ ஒரு கான்கிரீட் டேங்க் என்று சொல்லுகிற பொழுது ஒரு செயற்கை பொருள் அது என்ன செய்யணும்னா, நீரினுடைய தன்மை குறைக்கும். அமுதத்தன்மை குறைக்கும். அப்ப என்ன செய்யணும்னா, மழைநீரை சேமித்து வைத்ததா இருந்தால், அதை காய்ச்சி தான் குடிக்கணும். மழை நீராக இருந்தாலும் கூட. ஆனா பெருமான் சொல்றாரு, அந்த மழைநீர் இந்த பொற்றலை கையாந்தங்கரை இருக்கு பாருங்க. நம்ம தினசரி சாப்பிடுறோமே, அந்த கரிசலாங்கண்ணி. மஞ்சள் பூ பூக்கிற மஞ்சள் கரிசலாங்கண்ணி. அதன் மேல படிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க மழைநீர். அது பனி நீரா இருந்தாலும் சரி. மழை நீரோ, பனி நீரோ இந்த பொற்றலை கையாந்தகர் என்று சொல்லுகிற மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வாழை, தென்னை இதில் மேல் இருக்கிற தண்ணீரை நாம் எடுத்து குடிக்கலாம். அது ஊற்று நீரா இருந்தாலும் குடிக்கலாங்க. ஏன்னா அது மண்ணுக்குள்ளிருந்து வருவதாலே, அது இயற்கையிலிருந்து மேலாக இருக்கிற சுட சுட நீ பார்க்கலாம். நீங்க கிராமங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா, குளங்கொட்டியில குடிப்பாங்க. காலையில 5 மணி 4 மணிக்கு போனீங்கன்னா சுட சுட இருக்கும். அது பகல் முழுதும் வாங்கிய வெப்பத்தை தன் உள்ளே அடைத்து வைத்திருக்கிற நீர். அதே நீங்க சூரியன் புறப்பட்டு வரும் பொழுது சில்லுன்னு இருக்கும். அது வெளியிடுகிற நேரம் அது காலை 4:30 to 6 அந்த நீர். அதனால வெத வெதன்னு இருக்கும். கிணறுல போய் குளிக்கிறவங்களுக்கு தெரியும். ஆற்றுல போய் குளிக்கிறவங்களுக்கு தெரியும். அதனால ஊற்று நீரும் குடிக்கலாம். இந்த பொற்றலை கையாந்தகரை, வாழை, தென்னை அதன் மேல் உள்ள பனி நீரோ, மழை நீரையோ குடிக்கலாம் என்று சொல்கிறார். இப்ப பாருங்க, இவர் சொல்லுகிற அந்த நீரை போய் எல்லாரும் சேமிச்சு ஒரு 5 பேர் இருக்கிற ஒரு குடும்பத்துல அந்த நீர் பற்றுமா? அப்ப என்ன செய்யணும்? ஊற்று நீரை நம்ம கிணத்து நீரை எடுக்கலாம், டேங்க் நீர் எடுக்கலாம். எந்த நீரா இருந்தாலும் அதை காய்ச்சி குடிங்கங்கிறாரு அவர்.
எப்பொழுது இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட நீர் கிடைக்கலையோ, அதை நீங்கள் காய்ச்சி குடிக்கலாம். இல்லன்னா என்ன செய்றாருன்னா, நீங்க வந்து இப்ப சில வேர்களை போடலாம். அந்த வேர்களை போடுகிற பொழுது, அதில இருக்கிற கெடுதி பாகம் போய்விடும் என்று சொல்கிறார். இப்ப நாயுரி வேர் இருக்கு. அத சம்மந்தப்படுத்துகிற பொழுது, இந்த நாயுரி வேருக்குலாம் என்ன ஒரு சிறப்புன்னா, அதிகப்படியான ஆக்ஸிஜனை அந்த நீருக்குள்ளே செலுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு அந்த வேருக்கு. ஏன்னா, பெருமான் சொல்றாரு, 3ஆ நீர பிரிக்கிறார். நம்ம பார்க்கிறப்ப நீர் ஒண்ணா தெரியுது பார்ப்பதற்கு. ஆனா, அதுல 3 பாகம் மேல இருக்கிற பகுதி இருக்கு பாருங்க. அது பூத பகுதி. பூதம்னா இந்த ஐம்பூதங்களுடைய கலப்புள்ள பகுதி. அந்த நீருடைய நடுப்பாகம் வந்து நச்சு பகுதி, விஷப்பகுதி. கீழ இருக்கிறது தான் அமுத பாகம். அப்ப நமக்கு மீதி 2 பாகம் நமக்கு தேவையில்ல. ஏன்னா, மேல இருக்கிற இந்த பூதப்பகுதி நீர மட்டும் நம்ம சாப்பிடுறப்ப என்ன ஆயிடும்னா, 36 தத்துவங்கள நம்ம வெல்லணும்னு நம்ம பாடியிருக்கோம். 36 + 60 96 தத்துவங்கள். தத்துவ வெற்றினே பாரு. தத்துவ நிக்கிரகம். தத்துவங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தத்துவங்கள் கெடாத அளவுக்கு முதலில் நம்ம உணவு வகைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு அந்த தத்துவங்களை வெல்ல வேண்டும். ஆனா இது என்ன பண்ணும்னா, இந்த மேல இருக்கிற பூதபாகம் நம் உடலிலே தத்துவ கெடுதிகளை வளர்த்துக்கிட்டே இருக்கும். அதுபோல விஷப்பாகம் இருக்கு. அதனால அவர் என்ன செய்றாருன்னா, தத்துவ விருத்தி விருத்தினா வளர்த்தல். நம்ம தத்துவத்த அடக்கணும்னு நினைக்கிறோம். மேல மேல அது தீய தத்துவங்கள் வளர்த்துக்கிட்டே இருக்குது 2 பாகம். அப்ப அதற்காக தான் கொதிக்க வைக்கணுங்கிறார். அது நீரை கொதிக்க வைக்கிற பொழுது, இந்த 2 பாகங்களும் நீங்கிட்டு விஷபாகம் மட்டும் தங்கும். இதெல்லாம் பெருமான் தன்னுடைய அருளாற்றலால் தெரிந்து சொல்லுகிற உண்மை. இப்ப அறிவிலே என்ன சொல்லுதாங்க, பச்சை தண்ணீ குடிக்கணுமா? வெந்நீர் குடிக்கணுமான்னு அறிவில கேட்டா, வெந்நீர் தான் குடிக்கணும்னு. இந்த வெந்நீர் குடிப்பதால் வரும் நன்மைகளை 27 நன்மைகளை ஜப்பான் நாட்டு எம்.டி. ஆங்கில மருத்துவம் படித்தவர்கள் ஒரு பட்டியலிட்டிருக்கிறார். நான் அதெல்லாம் ஒரு தனி பதிவாக சொல்லியிருக்கேன். இப்ப சொல்ல நேரம் இல்லை. அதை விட்டுடுவோம் இப்போ. அந்த 27 நன்மைகளை இந்த உடலுக்கு செய்வதாக இன்றைய மருத்துவ உலகம் சொல்கிறது. அது ஒரு லாக்ஸிவேட்டர். உதாரணமா மலம் போகல. இந்த உடல் சுட சுட தண்ணி வெந்நீரானது உள்ள போறப்போ, உடல் முழுவதும் ரத்த ஓட்டத்தை மிகுதிப்படுத்துகிறது. இப்ப உடம்பு ஏன் குளிர்ந்து போகுதுங்க செத்து போனவனுக்கு? ரத்த ஓட்டம் நின்னு போகுது. குளிர்ச்சி வந்தாலே ரத்த ஓட்டம் நின்னு போயிடும். சில்லுட்டு போச்சுங்க, எடுத்துடலாங்க முடிஞ்சு போச்சுங்க, நீங்க பணத்த எடுத்துடலான்றான். சூடு இருந்தா தான் ரத்த ஓட்டமே நடக்கும். அப்புறம் வெந்நீர் பருகுற பொழுது இந்த உடல் முழுதும் அந்த ரத்தமானது தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் நன்றாக பாய்ந்து செல்ல வழிவகை செய்கிறது இந்த வெந்நீர். இப்ப பாருங்க அந்த சூடு உள்ள போனோனே ரத்த ஓட்டம் மிகுகிறது. சீராக நடக்கிறது உடம்புல. குளிர்ச்சினா ரத்த ஓட்டம் உறைஞ்சிரும். சூடு என்றால் ரத்த ஓட்டம் ஓடும். அத ஞாபகம் வச்சுக்கணும். குளிர்ந்தால் மரணம், சூடு இருந்தால் வாழ்வு. அப்ப அந்த சூடு குடுக்குறது பாருங்க இந்த வெந்நீர். அத குடிக்கணுங்கிறாங்க. அது மலத்தை வெளியேற்றும்ங்கிறாங்க அறிவியல். வெந்நீர் குடிக்கிற பொழுது, அது மலத்தை வெளியேற்றும். கொஞ்சம் வேர்க்கும். ஆக வேர்வை என்கிற மூலமாக அழுக்குகளை வெளியேற்றும். இப்படி பல நன்மைகள். உள்ளே இருக்கிற தீங்குகளை, அழுக்குகளை நீக்குவதற்கு, மலத்தை நீக்குவதற்கு பயன்படுகிறது. ரத்த ஓட்டத்தை பெருக்க பயன்படுகிறது. இப்படி பல நன்மைகள். நல்ல பசி எடுக்கும். பசித்து சாப்பிடலாம். பல நன்மைகள் இருக்கு அதுல. அது 27 நன்மை சொல்லியிருக்கிறாரு மருத்துவர்கள். அது தனியா நீங்க சிந்திச்சு பார்த்துக்கலாம். ஆக பெருமான் சொல்லுகிற இந்த நீரிலே 3ஐ அந்த 2 நீக்க வேண்டும். விஷபாகம், பூதபாகம். அடியில் இருக்கிற அமுதபாகம் மட்டும் தான் நமக்கு தேவை. அமுதபாகம்னா என்னங்க அது? ஆக்ஸிஜன் நெறைய இருக்கிற பகுதின்னு பெருமான் எழுதுறார். பிராணவாயு நிறைந்த அது அமுத ஜலம் பிராணவாயுவை விருத்தி செய்யும். விருத்தினா வளர்க்குங்கிறார். அப்போ அந்த அதாவது ஆங்கிலத்தில நாங்க சொல்லுவோம் அறிவியலிலே, கெமிஸ்ட்ரில டிசால்வ்ட் ஆக்ஸிஜன்னு பேர். ஒரு நீர எடுத்தா அதுல என்னென்ன எவ்வளவு ஆக்ஸிஜன் இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணுவாங்க முதல்ல. நான்லாம் ஒரு காலத்துல அதெல்லாம் ஆய்வகத்திலே செய்து கொண்டு இருந்தோம். ஒரு நீர் கொண்டு வந்து குடுப்பாங்க. நாங்க எல்லாம் சோதனை பண்ணி பார்த்தோம். அதுல எவ்வளவு டிஓன்னு சொல்லுவாங்க. டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் எவ்வளவு இருக்கு? குறைந்தபட்சம் எந்த நீரா இருந்தாலும் பருகிற நீரிலே 6% இருக்கும். அத நம்ம நண்பர்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளலாம். இந்த டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் என்பது 6% இருக்கும். 5% போச்சுன்னா மீன்லாம் செத்து 4% வந்து மீன்லாம் சாக ஆரம்பிக்கும். 3% வந்து செத்து எல்லாம் மிதக்கும். நீங்க பாருங்க நல்ல நீரா இருந்தா அந்த கொக்கெல்லாம் சுத்தி உட்கார்ந்துருக்கும். அதெல்லாம் ஒரு சிம்பல் நல்ல நீர் என்பது. ஏன்னா அங்க தான் நீர் வாழ் அந்த மீன்கள் வாழ முடியும். அதுக்கு 6%. ஆக அந்த கரை நிலையில் இருக்கக்கூடிய பிராணவாயு 6% இருந்தால் தான் மனித உயிர்களுக்கு அது ஏற்றது. அப்போ அமுத ஜலம் என்பது 6% உள்ள
அ கரை நிலையில் உள்ள பிராணவாயு பெற்ற நீர். பெருமான் எழுதுறாரு, "அமுத ஜலம் பிராணவாயு விருத்தி செய்யும்." மற்றதெல்லாம் ஆபாச நீர்ங்கிறார். தீய நீர், கெடுதல் நீர் மற்ற நீர். எதுக்கு? இந்த ஆக்ஸிஜன் குறைவா இருக்கிற நீர். அப்ப என்ன செய்யணும்னா, நாயுருவி, தென்னை, வாழை சரி எதுவுமே முடியல. வேகமா ஓடிட்டு இருக்கிறீங்க. ஒரு ஒரு கீத்து ஒரே ஒரு சின்ன இலை கிள்ளி தண்ணீல போடலாம். அவைகளுக்கெல்லாம் அந்த ஆக்ஸிஜனை நாயுருவியருக்கும், அந்த தென்னைக்கும், வாழைக்கும் இது ஒன்றும் முடியாதப்போ ஒரு நாட்டு சர்க்கரை கூட கொஞ்சம் போடலாம். அது அந்த நீரில் கரைந்து இருக்கிற ஆக்ஸிஜன் மணி இழுத்து இன்னும் கொஞ்சம் கரைய வைக்கும். ஆக்ஸிஜன் உள்ள இருந்தா தான் நன்னீர். இப்போ உதாரணமா நம்ம கழிவு நீர்லாம் வீட்ல வச்சிருக்கோம். அந்த நீர்லாம் தீய நீர். இப்ப சுத்திகரிப்பு நிலையங்கள் உலகம் முழுவதும் இருக்கு. இந்தியா முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. சென்னை முழுவதும் இருக்கு. அது இல்லன்னா வீடு கட்டவே இப்பலாம் அனுமதி குடுக்கறதில்ல. இந்த அடுக்ககங்கள் சொல்றேன். சொசைட்டிஸ் மல்டி ஸ்டோரி பில்டிங்ல கட்டுறதா இருந்தா, அந்த அ எஃப்ளூயன்ட் வாட்டர் ட்ரீட்மென்ட் பிளான்ட் இடிபின்னு பேரு. அந்த கழிவு நீரை சுத்திகரிக்கிற, தூய்மைப்படுத்துகிற நிலையத்த அமைத்தே ஆகணும். அது எப்படி சுத்திகரிக்கிறாங்கன்னு தெரியுங்களா? ஒரு 5, 6 பெரிய பெரிய ராட்சச ஃபேனுங்க இருக்கும். நீருக்குள்ள சுத்துற ஃபேன் அது. அந்த சுழற்சிகளை பெரிய பெரிய இயந்திரம் 70 எம்பி ஹார்ஸ் பவர், 100 ஹார்ஸ் பவர் உள்ள மோட்டருங்கள போட்டு, ஒரு வட்டமான டேங்க்ல அந்த கழிவு நீரை விட்டு, சுத்துன்னு சுத்துவாங்க. ஒரு ஒரு நாள் முழுவதும். அது என்ன செய்யுதுன்னா, அந்த தண்ணீருக்கு மேல இருக்கிற அந்த பிராணவாயு இழுத்து நீருக்குள்ள அடிக்கும். அது பிராணவாயு ஏற்றம் தான் அந்த ப்ராசஸ்க்கு பேரு. ஆக்ஸிஜனேஷன் ப்ராசஸ்ன்னு பேரு. அப்போ வெளியில இருக்கக்கூடிய அந்த ஆக்ஸிஜனை இழுத்து நீருக்குள்ளே தள்ளும். ஏன்னா, நம்முடைய அந்த கழிவு நீர் இருக்கு பாருங்க. ஒரு அடுக்ககத்திலே ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் உடைய காம்ப்ளெக்ஸ்ல கழிவு நீர் இருக்கு. 2% 1% தான் இருக்கும் அதுல ஆக்ஸிஜன். அப்ப பாருங்க. எவ்வளவு கெடுதி பாருங்க அதுல. பயோ கெமிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட். நான் சில கெமிஸ்ட்ரி எல்லாம் சொல்றேன் யாரும் மிரள வேண்டாம். பிஓடி என்று சொல்லுவார். ஆக்ஸிஜன் டிமாண்ட். அது கேட்டுக்கிட்டே கிடக்கான் தண்ணீர். இந்த கழிவு நீர் என்ன பண்ணுது? எனக்கு எனக்கு பிராணவாயு குடு, பிராணவாயு குடு, டிமாண்ட் பயோ கெமிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட் பிஓடி. நாங்க தண்ணீர் சாம்பிள் இருந்தோம்னா அதுல எவ்வளவு பிஓடி இருக்குன்னு பார்ப்போம். டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். நன்னீரா? அது தீய நீரா? கழிவு நீர் என்பது தீய நீர் தான். சாக்கடை, இக்கடை, மலம்ல இருந்து வர நீர் எல்லாம் கழிவு நீர் தான். அதே ராட்சச விசிறிகளை தண்ணிக்குள்ளே சுழலுகிற சுழற்சிகளை வைத்து வெளியே இருக்கக்கூடிய ஆக்ஸிஜனை உள்ளே ஏற்றுவார்கள். அப்புறம் எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருப்பாங்க. 6% கிட்ட வருதா? அதுக்கப்புறம் அதை அ ப செடி கொடிகளுக்கு பயன்படுத்தலாம். செடி சாகாது. நீ கழிவு நீரை நேரா விட்டீங்கன்னா செடி செத்துடும். அதுல ஆக்ஸிஜன் வேணும்ல அந்த வேருக்கு. ஆக பிராணவாயு தான் நீரில் கரைந்திருக்க பிராணவாயு அவ்வளவு முக்கியம். அது இந்த நாயுருவி வேறு, தென்னை வாழைலாம் போடுகிற பொழுது அதிகமாக நீருக்கு கிடை வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அவசர கதியில ஓடிட்டு இருக்கோம் வாழ்க்கை. நம்ம என்ன செய்யலாங்க? எந்த நீர் கிடைக்குதோ, அந்த நீரை வடிகட்டி நன்றாக கொதிக்க வைக்கணும். 5 பாகம் இருந்தா 3 பாகம் போக கொதிக்க வைக்கணுங்க. அப்ப அமுத பாகம் மட்டுமே நிற்கும். அப்போ ஒரு சின்ன நித்திய கருமதியிலே பெருமான் சொல்லுவார். ஒரு சிட்டிகை சுக்கு தூள் போடணுங்கிறார். என்ன சுக்குங்க அது? நல்லா முற்றிய சுக்கை கடையிலே வாங்கி அத சுண்ணாம்பு தடவி, ஒரு தணலிலே நெருப்பு தணலிலே சுடணும். விறகு போட்டு தணல் உண்டாக்கி சுடலாம். முடியாதவர்கள் நீங்க கேஸ்லயே கூட சுட்டுருங்க. ஒரு இடுக்கியால புடிச்சுக்கிட்டு. கருப்பாயிடும் மேற்பகுதி. அத ஒரு பேனா கத்தியால நல்லா சீவினீங்கன்னா, உள்ள வெள்ள வெளேர்ன்னு சுக்கு இருக்கும். அதை இடித்து ஒரு பாட்டிலிலே பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்க. ஒரு சிட்டிகை போட்டா போதும். நீங்க கொதிக்க வைக்கிற தண்ணீல. அது நீர் குற்றம் அத்தனை நீக்கிவிடும். இதெல்லாம் பெருமான் சொல்லுகிற உத்தி நித்திய கருமத்தில். இப்ப சன்மார்க்கத்துல நம்ம ஏன் கடைபிடிக்க முடியாது? காலையில தூங்கி எழுந்திருக்கிறோம். 5 மணிக்கு எழுந்திருக்கிறோம் நம்ம தியானம் பண்றதுக்கு. அப்போ ஒரு தண்ணீய வச்சுட்டு ஒரு சிட்டிகை சுக்க போட்டு நீங்க பாட்டுக்கு போய் உங்க பல் விளக்குறது, மலசலம் கழித்தல், தியானம் செய்தல்லாம் பண்ணிட்டே இருங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வரப்போ ஒரு 1/2 மணி நேரத்துல நல்லா கொதிச்சு அழகா அது சுண்டி இருக்கும். அதை வடிகட்டி, அதை ஒரு சூடுகா குவளை. அதாவது தெர்மோஸ் பிளாஸ்க்ல ஊத்தி வச்சுக்கிட்டா முடிஞ்சா வச்சுக்கங்க. நாள் முழுதும் நீரா குடிக்கலாம். முடியாதவங்க அது ஆறுனா கூட பரவாயில்ல. கொதிக்க வைத்த ஆறிய நீரா இருந்தால் தப்பில்லை. அதை குடிக்கணும். இந்த நன்மை என்ன? இப்ப கெமிஸ்ட்ரி ஒரு நன்மைய சொல்லுது. இப்ப இந்த கால்சியம், மெக்னீசியம், பயோகார்பனேட் இருக்கு பாருங்க. அதெல்லாம் கரைஞ்சிருக்கும். இந்த 2 மறந்துடுங்க. அறிவியல் சொல்லுதுன்னு நெனச்சு நீங்க அத கொஞ்சம் பெருமையா ஏத்துக்கலாம். நான் ஏன் இந்த வார்த்தையெல்லாம் சொல்றேன்னா, நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்வதற்காக அல்ல. கெமிஸ்ட்ரி சொல்லுது. இது 2ம் தண்ணீரிலே கரைநிலையில் இருக்கக்கூடியது. இந்த பைகார்பனேட்ங்கிறது. கரைநிலையிலேயே இருக்கும். அதனால அது உடலுக்கு தேவையில்ல. கெடுதல் தான் செய்யும். கடினத்தன்மை தண்ணீருக்கு கடினத்தன்மை உண்டாக்குறது. ஹார்ட்னஸ் சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரில. அத கொதிக்க வைக்கிற பொழுது,
கரையானில் இருக்கிற அந்த பைகார்பனேட் கரையா நிலையாக கார்பனேட்டா மாறி அதுவரையில கரைஞ்ச நிலையில் இருந்த அந்த 2 உப்புகள் தண்ணீரை கொதிக்க வைக்கிற பொழுது கரையா நிலைக்கு மாறி, தண்ணீரை விட்டு வெளியேறி, வீழ்படிவாக அப்படி தண்ணிலாம் கீழ படிய ஆரம்பிச்சுரும். அது பாத்திரத்துல ஓரத்துல புடிச்சுக்கும். அதுக்கு தான் நீங்க ஸ்கேல்ன்னு சொல்லுவாங்க. நீங்க குக்கர்லாம் பார்த்தீங்கன்னா, மணியே ஒரு அப்படியே கர்ர மாரி பிடிக்குதுல்ல சைடுல. அதெல்லாம் உப்பு தான். அது எதனால எங்கருந்து வருதுங்க அது? யாராவது போடுறாங்களா? தண்ணிக்குள்ளேயே கரைஞ்சு இருக்குது. அது பைகார்பனேட்ன்னு பேரு. அது நமக்கு தேவையில்லை உடலுக்கு. அதை கொதிக்க வைக்கிற பொழுது, அது வீழ்படிவாக வந்து பாத்திரத்தை பிடித்துக்கொள்ளும். இல்லன்னா கீழ தண்ணீல தங்கிடும். அத வடிகட்டி குடிச்சோம்னா, தேவையில்லாத உப்புகள் போயிடும். பைகார்பனேட்லாம் போயிடும். கார்பனேட் மட்டும் தான் இருக்கும். கார்பனேட்டையும் அதையும் நமக்கு வடிகட்டி எடுத்துடுறோம். அது பாருங்க கெமிஸ்ட்ரி எவ்வளவு சொல்லுது பாருங்க அப்போ. பெருமான் இவ்வளவு அறிவியல் வித்தகரா இருக்கார். அதனால தான் வெந்நீரை குடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆக இந்த ஒழுக்கத்தை ஒரு எளிய ஒழுக்கம். ஏன்னா சரி ஒரு பாத்திரத்த வச்சுட்டு வேலைய பார்த்துட்டே இருக்கலாம் கொதிச்சிரும். ஒரு சிட்டிகை சுண்ணாம்பு அது 1 மாசத்துக்கு 1 நாள் தயார் பண்ணா போதும் சுண்ணாம்பு. தினமா தயார் பண்ண போறீங்க. ஒரு 1/2 கிலோ, 1/4 கிலோ வாங்கிட்டு வந்து சுண்ணாம்பு தடவி நெருப்புல சுட்டு ஒரு தடவ பத்திரப்படுத்தி வச்சுட்டீங்கன்னா, ஒரு சின்ன பிஞ்ச் ஒரு சிட்டிகை தானே போடுறோம். அது மாதம் முழுவதும் வரும். எதுவும் மனமிருந்தால் மார்க்கம் உண்டு என் அன்பு நெஞ்சங்களே! என்று சொல்லி, இந்த ஒழுக்கத்தை இதோடு நிறைவு செய்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் பூச நன்னாள் வாழ்த்துக்கள்.